இந்த சமுதாயம் வன்னிய சமுதாயத்திற்கு துரோகம் அடுக்கடுக்காக செய்து வருகிறது. மிகப்பெரிய துரோகம், ஏமாற்றை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய நேரம், தக்க நேரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை சமுதாயம், நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். என்னுடைய நடைபயணத்தின் முக்கியமான நோக்கம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். குறிப்பாக திமுக அரசு, கொடுங்கோல் அரசு, ஊழல் அரசு, மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கான எதிரான ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. ஏதோ அந்த இது மேல மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி தமிழ்நாடு அரசு இருக்கு. இன்னைக்கு எது மேல மழை பெஞ்சா அந்த மாதிரி இருக்கு. கௌரவ தலைவர் வந்துட்டாரா? சரிலையா? இன்னும் நாளைக்கு. ஏன்னா காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம். ஏன்னா நம்ம 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுபவப்பட்டிருக்கின்றார்கள். அதில் காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்துட்டார் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும். உண்மையை நான் சொல்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, உண்மையை நான் சொல்கிறேன். நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏற்றணும் அன்னிலேருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு. எனக்கு உலகாலமாக கடந்த ஒரு 2 மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளைச்சல். இந்த தேர்தலையும் ஒரு தொகுதி வெற்றி பெற போறது கிடையாது திமுக. அது உறுதியாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். ஒரு முறையும் நான் சென்னையிலேருந்து இங்கே வரணும்னா என் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வருவேன். அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு. என் கடைசி காலம் வரை உங்களுக்கு நான் நன்றிகடன் பட்டு, என் மனதில் எவ்வளோ தொய்வு இருந்தாலும், எவ்வளோ வருத்தம் இருந்தாலும், தர்மபுரி வந்தவுடன் அதையெல்லாம் கலைந்து விட்டு எனக்கு நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பல பாடங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக பல வகையான அரசியல் பாடங்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். அதில் முக்கியமான ஒரு பாடம், பெண்ணாகரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 3-4 மாத காலத்தில் இங்கேயே தங்கி உங்களோடு தங்கி இங்கே அந்த தேர்தல் பாடம் மிகப்பெரிய பாடம், நான் கற்றுக்கொண்ட பாடம். அதன் பிறகு 2014 எவ்வளோ எதிர்ப்புகள் மீறி அரசாங்கம், அப்பொழுது அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி, அத்துணை ஆட்சி பணபலம், அதிகார பலம், படைபலம் அத்தனையும் மீறி தமிழ்நாட்டிலே யாரும் செய்யாததை நீங்கள் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தேர்வு செய்தது என் வாழ்நாளிலே மறக்க முடியாது. அன்றே நான் சொல்லிவிட்டேன், என் கடைசி காலம் வரை உங்களுக்கு நான் நன்றிகடன் பட்டு. காரணம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து, பிறகு அந்த 5 ஆண்டு காலம் வாரத்திற்கு சென்னையிலேருந்து 2 நாள் இங்கே நான் வருவேன். வாரம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் சென்னையிலேருந்து இங்கே வரணும்னா என் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வருவேன். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எனக்கு 5 மணி நேரம் ஆகும் சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு. விடிய காலையில் கிளம்புவேன், இங்கே 10-11 மணிக்கு வருவேன், 2 நாள் இங்கே தங்குவேன். அடுத்த ராத்திரி நான் சென்னைக்கு போகிறப்போ விடிய காலையில் 3 மணி, உயிரை கையில் பிடிச்சி தான் போவேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் இங்கே வரத்துக்கு முன்னாடி எனக்கு சோர்வாக இருக்கும். சென்னையிலேருந்து கிளம்புறது, இங்கே வந்து உங்கள் முகத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே தெம்பு, அந்த சிரிச்ச முகம், அந்த தைரியம், அந்த தெம்பு, அந்த எழுச்சி, அந்த வீரம். ஏன்னா அப்படிப்பட்ட மண் தான் இந்த மண். இந்த மண் வீரம், அதாவது வீரம் நிறைந்த மண் இந்த மண். அதனால்தான் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் முதலாக அவர் வன்னிய சங்கம் தொடங்கி முதலாக வந்த மண் இந்த ஒருங்கிணைந்த தருமபுரி மண் தான். அப்போ பிரிக்கப்படாத மாவட்டம். இங்கே தான் வந்தார். இந்த பஸ் ஏறுவார், இங்கே தான் வருவார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள்லாம் அவர் மனசு விட்டு பேசியிருக்கிறாரு. அப்படி மருத்துவர் ஐயா அவர்கள்
இங்கே தான் வந்து இங்கே தொடங்கி பக்கத்து பகுதி காவேரி பார்க்கும், அப்படிலாம் ஊத்தங்கரை அப்படிலாம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அப்போ இதெல்லாம். அப்போது அப்படிப்பட்ட இந்த நம்முடைய இந்த மாவட்டம், இந்த மண், இதை மண் நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம போராடி வருகின்றோம். குறிப்பாக நான் அதில் முதல் கடமையாக நான் பார்க்கின்றேன். காரணம், இந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள், அதாவது 100 விழுக்காடு கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். 5 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மேட்டூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற, சேலத்தில் இருக்கின்ற மேட்டூர், இந்த மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கிராமங்கள் 100 விழுக்காடு கிராமங்களுக்கு பல முறை நான் சென்றிருக்கின்றேன். எனக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள், அடிமட்ட பிரச்சனையிலிருந்து மேல்மட்ட பிரச்சனை வரைக்கும் எனக்கு நன்கு அறிந்தவன் நான். அதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று தொடர்ச்சி முயற்சி எனக்கு. நிச்சயமாக அதை நாம் வெற்றி பெறுவோம், கௌரவ தலைவர் வந்துட்டாரா? சரிலையா? இன்னும் 4 சரி. ஏன்னா காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம். ஏன்னா நம்ம 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுபவப்பட்டிருக்கின்றார்கள். அதில் காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்துட்டார் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும். உண்மையை நான் சொல்கிறேன், நான் சும்மா நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, உண்மையை நான் சொல்கிறேன். நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். கடந்த ஒரு 2 மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளைச்சல். உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனால், என்னைக்கு நான் தலைவர் பதவி ஏற்றணும் அன்னிலேருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு. எனக்கு உலகாலமாக உங்களில் ஒருவனாக, உங்களில் அதாவது எப்படி சுதந்திரமாக நான் செயல்பட்டேன். நான் அந்த பொறுப்பை என்னைக்கு எடுத்தனோ அன்னையிலேருந்து எனக்கு மிகுந்த மன உளைச்சல். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக அதையெல்லாம் கடந்து தான் நான் வந்து இருக்கின்றேன். ஆனாலும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாவட்டங்களுக்கு சென்று நம் மக்களை சந்திக்கின்ற நேரத்திலே, என் தம்பிகள், என் தங்கைகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற உற்சாகம் என்னை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஊக்குவித்து, எனக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற கோடான கோடி நம் சொந்தங்கள் இருக்கின்றார்கள். அதுதான் என்னை அடுத்த கட்டத்துக்கு நான் செல்ல வைக்கிறது. அதிலும் கடந்த 2 மாத காலம் பல சூழல்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், குழப்பமான சூழல்கள். ஆனாலும் நான் அமைதியான முறையில் என்னுடைய பணிகளை தொடர்ந்து நான் செய்து வருகின்றேன். என் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு, அதற்கு இதுவரை நான் ஒரு பதிலும் நான் சொல்லவில்லை. மௌனமாகத்தான் இருந்து வருகின்றேன். காரணம், நம் கட்சி, நம் சமுதாயத்தை கருதி நான் அமைதியாக இருக்கின்றேன், மௌனமாக இருக்கின்றேன். அதுதான் எனக்கு முக்கியம். கட்சி, சமுதாயம் தான் எனக்கு முக்கியம். அந்த வகையில் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன். நான் அத்துணை குற்றச்சாட்டுகளும் 100 விழுக்காடு பொய்யானவை. அதை மட்டும்தான் இன்று உங்களுக்கு சொல்ல முடியும். அது உங்களுக்கும் தெரியும். அது இங்கே மேடையில் இருக்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்னுடைய நோக்கம் என்று ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார்கள். 45 ஆண்டு காலம் உழைப்பு. நம்முடைய வேலுச்சாமி அவர்கள் சொன்னது போன்ற சாதாரண உழைப்பு கிடையாது. இனி ஐயாவை போன்று யாரும் பிறக்க முடியாது. அவ்வளோ தியாகம், அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ அர்ப்பணிப்போடு இந்த கட்சியை தொடங்கி இந்த கட்சிக்கு கொள்கைகளை வகுத்து இந்த கட்சி சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், சுற்றுச்சூழலை பாதுகாக்க, வேளாண் வளர்ச்சி, நீர் மேலாண்மை, கல்வி, சுகாதாரம் அத்துணை செயல் திட்டங்களும் கொடுத்து தமிழ்நாட்டிலே பாட்டாளி கட்சி ஒரு சிறந்த கட்சி. பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கே சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற கட்சி இது. இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம எல்லோருடைய ஆசை, கனவு. ஏன்னா நீங்கள் எல்லாம் சாதாரண உழைப்பு கிடையாது. இதெல்லாம் உழைப்புலாம் மற்ற கட்சிகள்லாம் ஏதோ போனால் அப்படி இப்படி வந்துட்டு இல்லை. ஆனால் நம்ம கட்சி, அதாவது மற்ற கட்சியிலலாம் லிஃப்ட்டில் போகிறாங்க. ஒரு பெரிய உயரமான கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்தில் மற்றவங்க எல்லாமே பட்டன் நமக்குன்னா அந்த லிஃப்ட் இருக்குல்ல, அதில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாட்டாளி கட்சி நம்ம படிக்கட்டு ஏறி போயிட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கட்டத்துலையும் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம்.
ஆனால் லிஃப்ட்டில் போகிறவங்க திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஆனால் நம்ம காலை நம்ம நம்பி படிக்கட்டில் ஏறினா யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனாலும் நிச்சயமாக அங்கே மேலே அங்கே செல்வோம், உறுதியாக நாம் செல்வோம். அது மாற்று கருத்து இல்லை. அதுதான் என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை. தமிழ்நாட்டிலே யார் யாரையோ கேட்டுட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவரிடம் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் ஆள வேண்டும், நாம் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். இந்த பொதுக்குழுவில் அது ஒரு முக்கியமான செய்தியாக உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை 25ஆம் நாள் அன்று ஒரு நடைபயணத்தை நான் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் 100 நாட்கள் நடைபயணம். இன்னும் சொல்ல போனால் அந்த நடைபயணத்தை கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். நடைபயணம்னா என்னன்னு கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். உங்களை பார்த்தா எல்லாமே நான் கற்றுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தமிழ்நாடு முழுவதும் அடுத்தது. ஏன்னா இங்கே இந்த காவிரி உபரி நீரை இந்த மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம மக்களுக்கு ஏரி குளங்களை நிரப்புங்க, வீணா கடலில் போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளோ காலமாக போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், என்னென்னமோ நடைபயணம், கடையடைப்பு, இதெல்லாம் எவ்வளோ இருந்தோம், இவ்வளோ நடந்தோம். ஏதோ அந்த இது மேலே மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி தமிழ்நாடு அரசு இருக்கு இன்னைக்கு. எது மேலே மழை பெஞ்சா அந்த மாதிரி இருக்கு. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக அரசு அப்படிதான் இருக்கு. எதை பற்றியும் கவலை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா போன தேர்தலே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இந்த தொகுதி இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் வெற்றி பெற போகிறது கிடையாது, இந்த தேர்தலையும் ஒரு தொகுதியும் வெற்றி பெற போகிறது கிடையாது திமுக. அது உறுதியாயிடுச்சு. இந்த மாவட்டத்தை கழுவி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். திமுகவில் முடிஞ்சு போச்சு. அதனால் இதையெல்லாம் நீங்கள் இன்னும் வேகமாக, தைரியமாக, உற்சாகமாக நீங்கள் செயல்பட வேண்டும். நம்முடைய சாந்தமூர்த்தி அவர்கள் கேட்டது போல சொன்னது போன்ற என்னுடைய நடைபயணத்தை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகனை வேண்டி நான் கிளம்ப போகிறேன். அன்னைக்கு ஜூலை 25ஆம் தேதி, நவம்பர் 1ஆம் தேதி நிறைவு தருமபுரியிலே நான் அந்த நடைபயணத்தை நான் முடித்திருக்கிறேன். வேகமாக அதற்கு முன்பாக எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நான் செல்ல இருக்கின்றேன். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய உரிமைகளை நாம் பெற வேண்டும். நடைபயணத்தினுடைய நோக்கம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். நம்முடைய மக்களுடைய உரிமை மீட்பு பயணம். இந்த உரிமைகள் 10 உரிமைகள், இதை மீட்டெடுக்க வேண்டும். இந்த உரிமைகள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் அடங்கும், இந்த உரிமைகள் அடங்கும். அதனால் இதில் சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ், வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட், வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ், கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன், மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம், நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இத்தனை உரிமைகளும் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இங்கே உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகள் எல்லாம் உங்களுடைய உரிமை, மக்களுடைய உரிமை, அதை கொடுப்பது அரசினுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை தவறி இருக்கின்ற குறிப்பாக திமுக அரசு, கொடுங்கோல் அரசு, ஊழல் அரசு, மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கான எதிரான ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. என்னுடைய நடைபயணத்தின் முக்கியமான நோக்கம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதில் முக்கியமான நம்முடைய கடமை இருக்கிறது. காரணம், இந்த திமுக இந்த வன்னிய சமுதாயத்திற்கு துரோகம் அடுக்கடுக்காக செய்து வருகிறது. மிகப்பெரிய துரோகம், ஏமாற்றை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய தக்க நேரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது. வருகின்ற தேர்தலிலே ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு விழக்கூடாது, போடக்கூடாது. அதற்கு காரணம், ஒரு முதலமைச்சருடைய கடமை, தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள்.
ஆனால் அப்படிப்பட்ட வன்னியர்கள் என்று வன்னியருடைய நிலை என்னன்னு மாநாட்டில் உங்களுக்கு தெளிவாக நம்ம சொன்னோம். வன்னியருடைய பெருமைகளும் நம்ம மாநாட்டில் எடுத்து சொன்னோம். ஆனால் இந்த மாநாடுக்கு பிறகுதான் இன்னும் திமுக பயந்து போய், இந்த மாநாட்டினுடைய செய்தி என்ன? தமிழக அரசு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரிய கணக்கு நடத்துங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் முக்கியமான செய்தி இந்த மாநாட்டில் லட்சோப லட்சம் நம் சொந்தங்கள் அங்கே கூடினார்கள். திமுகவுக்கு மற்ற கட்சிகளும் எப்படிடா வந்தாங்க, இவங்க எங்கிருந்து தான் வந்தாங்க? அவங்களே வந்தாங்க, அவங்களே செலவு பண்ணாங்க, பஸ்ஸு காசு கூட யாரும் வாங்கல, அவங்களே பஸ்ஸு காசு செலவு பண்ணி 3 வேளைக்கு சாப்பாடு வாங்கிட்டு அமைதியாக வந்தாங்க, அமைதியாக போனாங்க, அங்கேயே கூடுனாங்க, அங்கே பார்த்தாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்து நம்முடைய பாரம்பரியம், வரலாறு, நம்முடைய தியாகிகள், நம்முடைய போராளிகள் எவ்வளோ பேர் பற்றி அதெல்லாம் அந்த சொன்னாங்க, மாநாட்டில் சொன்னாங்க, பாரம்பரியம் வரலாறுலாம். அந்த பயம் இன்னைக்கு திமுக வந்துடுச்சு. ஏன்னா இன்னைக்கு திமுக இந்த சமுதாயத்தை நம்ப வைத்து கழுத்து அறுத்து விட்டது. நம்ப வைத்து கழுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துடுச்சு. நினைச்சு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சமுதாயத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது. இதற்கு முந்தைய ஆட்சி செய்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். அவர் கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு முன்பாக கொடுத்திருக்கலாம். கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால தான் அதை பிறகு நீதிமன்றத்திலே தடை செய்தார்கள். ஆனால் அவர் கொடுத்தார். ஆனால் அவர் கொடுத்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்பொழுது நீதிமன்றத்திற்கு இவர்களாகவே அங்கே தூண்டிவிட்டு நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். இவர்கள் சரியான முறையில் நீதிமன்றத்திலே வாதம் செய்யாமல் இருந்த காரணத்தால் தான் நீதிமன்றத்திலே தடை செய்தார்கள். உச்சநீதிமன்றம் போனோம், எல்லாம் பண்ணோம். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னாங்க நீதிபதிகள், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை செய்யறதுக்கு கொடுங்கள் என்று. தரவுகள் எங்கே இருக்குன்னா கவர்மெண்ட் கம்ப்யூட்டரில் இருக்கு. கவர்மெண்ட் கம்ப்யூட்டரில் பட்டனை தட்டினா அந்த செய்தி, டேட்டா, தரவுகள்லாம் வெளியில் வரும். அவ்வளோதான். ஒரு நாள், ஒரே நாளில் எடுத்துக்கலாம் அதெல்லாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நிச்சயமாக நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி ஏமாற்றி, நானும் ஐயா கிட்ட சொன்னேன், நம்ம கொடுக்குற மாதிரி தெரியல, நம்ம போராட்டம் பண்ணலான்னு. இல்லைப்பா, அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கப்பா, முதலமைச்சர் என்கிட்ட நிச்சயமாக நான் செய்கிறேன் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம அவ்வளோ போராட்டம் பண்ணாமல் அப்படியே நம்மளை ஏமாற்றி அப்படியே அடக்கி வச்சு இது பண்ணிட்டாங்க நம்மளை. பிறகு திடீர்னு ஒரு நாள் சொல்கிறார் முதலமைச்சர், வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா மத்திய அரசு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும். இது முதலே சொல்ல வேண்டியதானே? 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தான் வன்னியர்களுக்கு கொடுப்போம்னு அப்போ சொல்ல வேண்டியதானே? இப்போ ஏன் சொல்கிறீங்க? அதை இவ்வளோ பெரிய ஏமாற்றம் செய்து நிச்சயமாக அதை மன்னிக்க முடியாத ஒரு துரோகம் அது. அதனால தான் நாம் சொல்கிறோம், இந்த கட்சியை, இந்த திமுகவை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. மோசமான கொடுங்கோல் ஆட்சி, ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை நாம் அகற்றுவோம், ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக நாம் செயல்படுவோம். அதனால் நீங்கள் எல்லோரும் தைரியமாக இருங்கள், நானும் தைரியமாக இருக்கிறேன். நம்ம கட்சி, அதாவது ஒரு சிலர் ஐயோ இந்த கட்சி இப்படி ஆகிடுமா, இந்த சமுதாயம் இப்படி ஆகிடுமா, இப்படி வந்துடுமா, அப்படி வந்துடுமா, அதெல்லாம் நான் பார்க்கறது, களத்தில் பார்க்கறதெல்லாம் இன்னும் வேகத்தை தான் நான் பார்க்கின்றேன், இன்னும் எழுச்சியை தான் பார்க்கின்றேன், இன்னும் அந்த வேகம், விவேகம், எழுச்சி, அதெல்லாம் களத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சமுதாயம் சாதாரண சமுதாயம் கிடையாது. அப்போ அதுலேருந்து நான் பார்க்குறேன், இந்த மக்களை பார்க்குறேன். அங்கே வெளியில் நமக்குள்ள மாமன் மச்சம் பிரச்சனைலாம் இருக்கும். ஆனால் வெளியில் ஏதாவது வந்துட்டான்னு வச்சுக்க, அச்சுறுத்தல் இருந்துன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்துருவாங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது. திமுக நமக்கு நம்மளுடைய எப்படியாவது நமக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும், பிரச்சனை உண்டாக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறது வேற வழியே இல்லை. எதிர்கட்சிகளை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி குழப்பி பிளவுபடுத்தி ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பொழுதும் நடக்க போவது கிடையாது. பாட்டாளி கட்சி நல்ல வேகமாக உறுதுணையாக ஒற்றுமையாக இருக்கின்ற அந்த கட்சி அது. திமுகவுடைய எந்த முயற்சியும் தோல்வியில் தான் முடியும். அது இந்த நினைப்பு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் மனதிலே வைத்து